ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அந்த கார்டை வச்சுட்டு என்னதுடா இது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எதுனா ஆசை இருக்கா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, என்ன சொன்னால் மட்டும் நிறைவேற்ற போறியா என்னன்னு இருக்கா. ஹீரோக்கு பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுது. சைலண்டாக வந்திருக்காரு. போய் உன் வேலையை மட்டும் பாடுறா, என்னோட வேலையை நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ரினியூவல் ஆயிருக்குல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாயிடுது. ஆனால் வழக்கம் போல் அவர் பார்த்தீங்கன்னா காலையில் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குனு மேனேஜர் கால் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா உன்னோட ரினியூவலில் ஒரு டவுட் வந்துருச்சு, அது கிட்டத்தட்ட உன்னோட ரினியூவலே பாதிக்கப்பட போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்னதான் சொல்றீங்க, கொஞ்சம் தெரிவிற மாதிரி சொல்லுங்க, பொழையிட்டு இருக்காதீங்கன்னு இருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நீ நேரில் வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நல்லா பல்காக கொடுக்கணும்ல, அது வந்து ஹீரோவோட கம்பெனியில் இல்லை போல, அவங்க ஏதோ ஒரு ஃப்ராடு தானே பண்ணியிருக்காங்க போல. ஆனால் அந்த ஃப்ராடு தானே ஃபுட்பால் கிளப் மெயின் இருக்காங்களே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட நம்ம டீமை இல்லைனா உன்னையவே இதுலேருந்து பேன் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு, உன்னோட ரெனிவல் நடக்காமல் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹெட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. பட் ஹீரோவும் சரி மேனேஜரும் சரி எவ்வளோ பேசினாலும் ஹெட்டு பார்த்தீங்கன்னா முடிவாக இருக்கா, ஒன்று ரெனிவல் பண்ணக்கூடாது இல்லைனா தூக்கி விட்டுறணும் அப்படின்ட்டு. இதனால இவரோட கெரியருக்கே பெரிய பாதிப்பு வருது. மேனேஜரும் அவங்களால எவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமோ முடியறாங்க, பட் ஒன்றுமே முடியல. கரெக்டாக இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஃப்ரெண்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். சே இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவன் மூஞ்சிலையும் ஒரு மாதிரி கலக்கமாக இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே பாவப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்கே கொரியாலேயே இருந்தோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, வா கிளம்பி நேர்லேயே போய் பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு அவர் ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இப்போ வரியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வர அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஏதோ ஒரு டேட் மட்டும் அவர்கிட்ட மென்ஷன் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பாட்டி ஒருத்தவங்களை பார்த்தோம்ல, அவங்களோட நினைவு நாள்னு கொண்டு போய் பூவை வச்சுட்டு உங்கள் பேரை எவ்வளோ பிஸி ஆகிட்டான் பார்த்தீங்களா, ஆனால் நான் வந்திருக்கேன், கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் வராதா தான் இருந்துச்சு, பட் ரொம்ப பிஸி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் இன்னொரு பூ வருது. பார்க்குறது ஹீரோ. பார்த்தீங்களா பாட்டி, நான் வரலனா கூட உங்கள் இன்னொரு பேரை வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கான், ஆனால் என்ன பார்க்க தான் பாவம் இவன் வரமாட்டான், இவனுக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பாட்டிக்கிட்டே புலம்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் பேசும்போது எப்போவுமே எங்கள் பாட்டி என்னை விட நீ ஜாஸ்தி பார்த்துருக்க, அவங்களோட கடைசி காலத்தில் நீ தான் கூட இருந்த அப்படின்ட்டு இருக்க. ஏன்னா நீ அப்ராட்ல இருந்த, அதனால நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ எப்போவுமே வாரம் வருஷம் ஃப்ளவர்லாம் கொண்டு வருவேன் இருக்க, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்ட்டு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீ எதனா என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா, இப்போ உனக்கு எதனா பணம் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல வரக்குள்ள ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பழையபடி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோதான் நீ பணக்காரனானாலும் நான் உன்னை பழையபடி தான் பார்க்குறேன், இந்த மாதிரி நீ என்கிட்ட பணம் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இனிமேல் நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்க முடியாதுன்ட்டு எனக்கு பயமாக இருக்குது, இப்படி என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிறத சொல்லிட்டு இங்கே இருக்கிறது ஓகேவா, நீ வெளியூர் போலியா அப்படின்ட்டு இருக்காங்க. என்னோட ஏஜென்ட் போயிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இதனால என்னோட கெரியரே கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை எனக்கு ஏஜென்ட்டோட வாய்ப்பெலாம் கிடைச்சா நான் என்ன கொஞ்சம் யூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்கேன். இது என்ன கார்டு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கார்டை கேட்குறான். பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. அடைச்சா இதை அவள் யூஸ் பண்ண சொன்னால, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே கடைசி ஆகுதுன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண போகிற பாருன்ட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் மேனேஜர் இருக்காங்களே, அவங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சிஇஓ பார்க்கறக்கு. அவன் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, வரவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோ அந்த சமயம்னு பார்த்து இந்த கார்டு இருக்குல்ல அதை கொளுத்தி போட்டு பார்க்குறாரு. ஒன்றுமே மாறல. என்னடா இது, அவள் சொன்னாலே மாறுன்ட்டு இவர் ஏதோ பொருளை ஒளிச்சு வச்ச மாதிரியே தேடிக்கிட்டு இருக்க. எங்கே பார்த்தாலும் ஹீரோ திரி பார்க்குறாரு, கிடைக்கல. வெளியே போய் பார்த்தா மழையெல்லாம் வர மாதிரி இருக்கு, மேகமே கருக்கெல்லாம் இருக்கு. டக்குன்னு இடியெல்லாம் இடிக்கும் போது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. என்ன, நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக கூப்பிட்ட போல, மனுஷங்களே இப்படிதான் எப்போவுமே பேராசை பிடிச்சி அலையிறவங்க. ஆனால் நான் இந்த டைம் நான் ஒவ்வொரு டைம் நிறைவேற்றும் போதும் நிறைய பேங்க் அக்கௌண்ட் குறையும் பார்த்துக்கொண்டு ஹீரோட்ட பேசிட்டு டக்குன்னு அந்த சிஇஓ கிட்ட போன உடனே ஒரே சரக்கு தான், ஹீரோவோட கான்ட்ராக்டை ரெனிவல் பண்ணா என்ன அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் மேனேஜர் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அதே இடத்துக்கு இவன் சிஇஓ வந்திருக்கான். என்னடா இது, இவன் இங்கே வந்திருக்கான், பேசாமல் நேரில் இவன்ட்ட போய் பேசிடலாமா, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது அப்படின்ட்டு இருக்க. அவனா பார்த்தீங்கன்னா மேனேஜரை தேடி வந்து ஏதோ பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ வயிற்ற கலக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போதான் இந்த ஃப்ரெண்டுக்கு எல்லா கதையும் தெரியுது. ஏன்னா முன்னாடி ஒரு பெரிய சிஇஓ பார்த்தீங்கன்னா நடுத்தருக்கு வந்திருக்கான்ல, அது எல்லாமே நம்ம ஹீரோயினோட மாயம் தான். ஏன்னா அவன் இவனை அடிச்சங்காட்டி தானே நம்ம ஹீரோலாம் பேசியிருப்பாரு விஷ் கேட்டு, அதுதான் சொல்லிட்டு இருக்க. டக்குன்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஹீரோ கிட்ட இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னடா இது, இவ்வளோ காசு குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு இருக்க. மேபி உன் விஷயம் நிறைவேறிடுச்சா என்னமான் இருக்க. ஹீரோக்கே புரியல. இன்னும் மைனஸில் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பணம் வருதுன்ட்டே இருக்க. அப்போதான் மேனேஜர்ட்டு இருந்து கால் வருது. இந்த மாதிரி உன்னோட ரெனிவல் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை உனக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு, நீ இந்த டீம்லேயே இருந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோக்குனா இப்போதான் உயிரே வந்துச்சு. ஹீரோயினோட பவரை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதை கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அவனே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போயிடுறான். இப்படிங்கிறக்குள்ள எப்படா முடிச்சான்ட்டு ரெண்டு பேரும் வாயை பொழந்துட்டு ஷாக்கில் இருக்க. வந்த வேலை முடிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா காலையில் ஃப்ளைட் ஏறி போகலான்ட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க. பட் இவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு வருது. யார் அது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்க. வேற யாருமே இல்லை, ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் தான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம்
கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ என்னடா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுவியா அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோ என்ன புதுசாக கேட்குறேங்கிற மாதிரி இருக்காங்க. நான் ஆக்சுவலாக அந்த ஃபுட்பால் டீமை குவிட் பண்ணல, அது நானாக வெளியே வரல, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனால் உனக்கு தெரியல ஃபுட்பால் தான் என் லைஃப்ன்ட்டு. நான் இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தெரியும், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபாக்ஸ் இருக்காங்களே நம்ம ஹீரோயின், அவங்க கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா உன்னால என் கிளைண்ட்டாக ஏற்றுக்க முடியாது, ஏன்னா என் கிளைண்ட்டாக இருக்கிறதுக்கு காசு உங்ககிட்ட இல்லை, உன்னோட மனசை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கேன். அதுதான் தேவைன்னா கூட எடுத்துக்கங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிக்டடாக இருக்கான். வேறு எதுனா வழி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கெல்லாம் ஒரு வழியுமே இல்லையே, அதுக்கு சான்ஸே இல்லை, ஆனால் நீ என் கிளைண்ட்டாக இருக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், ஹீரோ உனக்கு மட்டும்தான் வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதங்கிற மாதிரி அவள் வார்னிங்கும் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காரு, உனக்கு நான் பேசினதை விட டபுள் பேமெண்ட்டு கொடுக்குறேன்ட்டு ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பணம் தானே வேணும், அதை நான் கொடுக்குறேன், எவ்வளோ வேணுமோ நான் செட்டில் பண்ணுறேன், அவனுக்கான விஷயம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது நீ ஆசைப்பட்டு கேட்கறது எப்படி வேணாலும் முடியும்னு இருக்காங்க. ஏன் எப்படி தான் முடிய போதுன்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. நீ சொல்கிற ஆசையை நான் என்னோட ஆசைப்படி தான் நிறைவேற்றுவேன், நீ நடக்கிற மாதிரி நடக்காது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இவனோட ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ உதவுமாமக்கார அப்படி தானே சொல்லியிருப்பா, இன்னைக்கு நான் எப்படி வந்திருக்கேன், அதே மாதிரி தான் இவனுக்கு ஒரு ஆசை தானே, நிறைவேற்றி கொடுன்ட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. சரி நீ சொல்றேன்ட்டு உன் ஆசைப்படியே நிறைவேற்றுறேன், பட் இதில் எதுனா மாறினா கூட நீ தான் அதுக்கான பொறுப்பேற்றுக்கணும். அவ பார்த்தீங்கன்னா வார்னிங்கை பக்காவாக கொடுத்துட்றா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பெருசாக எதையுமே காதில் வாங்கிக்கல, கூலாக இருக்காரு. அதே மாதிரி காலையில் உட்காந்து இவர் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இவரோட ஆட்டோகிராஃபியை தான் விழுந்து விழுந்து கண்ணு வலிக்கிற அளவுக்கு படிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டும் இருக்கான். பட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ரூமில் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு இருக்கு. அப்படியே உலகமே இடி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலநடுக்க வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு தான் பயமாயிடுச்சு. ஒவ்வொரு பொருளும் மறையுது வருது மறையுது வருது. இவன் சோலி முடிஞ்சுட்டு இருக்கு. அங்கே ஹீரோ இருக்கார்ல, அந்த ஃப்ளைட்டும் அப்படி தான் கடகடன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இவரு நான் ஒரே ஷாக் ஆகிட்டேன், என்னதான் நடக்குதுன்ட்டு. அப்புறம் தான் சின்ன சின்னதாக விஷயம்லாம் மாறுது. ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்களே அந்த இடத்துல இப்போ ஃப்ரெண்டு இருக்கான். அந்த கோப்பையை கொண்டாடினது ஹீரோக்கு பதிலாக இப்போ ஃப்ரெண்டாக மாறிக்கிட்டான். அந்த மாடலாக இருந்திருப்பாங்களே அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இப்போ எல்லாமே ஃப்ரெண்டாகவே சுத்தமாக வளர்ந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விழுந்து எடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு பதிலாக ஹீரோ போய் மாட்டிக்கிட்டாரு. அப்படியே அவங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பெட்லேருந்து படுக்கிறான். எந்திரிச்சா அப்படியே அவனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது நான் எங்கடா இருக்கேன் அப்படின்ட்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கானே புரியல. வெளியெல்லாம் வந்து பார்க்குறான், வீடே ஒரு மாதிரி இருக்கு, என்ன இடம் புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான். பட் ஹீரோவோட பேரில் சின்ன ஜர்கின் இருக்கு. பத்தாவதுக்கு வெளியிருந்து நம்ம ஹீரோயின் வேற வந்திருக்கான். என்ன நடந்திருக்கு இங்கே, என்ன பாயிண்ட் இருக்கு, என் விஷயம் அவன் விஷயம் மாறிடுச்சா என்னன்ட்டு கேட்டுட்டு இருக்க. நீ தானே சொன்ன அவன் ஆசையை நிறைவேற்ற சொல்லி, அதான் பண்ணணுன்னு இருக்க. ஆனால் ஹீரோ என்னது நான் ஒன்றுமே பண்ண சொல்லலையே அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் முழிச்சு பார்க்குற ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஷாக்கு. அவன் எங்கே இருக்கான் என்ன எதுனே நம்ப முடியல. ஃப்ளைட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் பொண்ணு, இந்தாங்க உங்கள் பயோகிராஃபியை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பயோகிராஃபியா, அந்தளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா அவன் புக்கை பார்த்து அப்படியே ஷாக்கில் இருக்கான். அப்புறம் தான் இவனுக்கு தெரியுது பெரிய ஃபுட்பாலு உலகத்திலே செம்ம பிளேயர்ன்ட்டு இருக்கு. ஐயோ என் விஷயெல்லாம் பழிச்சிருச்சான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொன்னதை நினச்சி அப்படியே ஆசையில் அது ஆழ்ந்து போயிட்டு எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு திகச்சு போய் நின்றுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நான் என்ன இப்படியே ஆவேன், எனக்கு இதெல்லாம் தெரியாத முதலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல உன் விஷ் எப்படி மாறினாலும் நீ தான் அதுக்கான ப்ரைஸை பே பண்ணணும் அப்படின்ட்டு, நீயும் ஒத்துக்கிட்டல. எனக்கு இப்போ உன்கிட்ட பேசலாம் டைம் இல்லைன்னு இருக்கா. ஆனால் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ நான் அங்கே போய் இருக்கணும்ன்ட்டு. உன் இடத்துல உன் ஃப்ரெண்டு இருப்பான், இப்போ அவனோட இடத்துல தான் நீ இருக்க, அப்புறமா பேசலான்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்னு ஓடிடுறா. இவருக்கு நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. பத்தாவதுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி வெளியே எவனோ கத்திட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள அவனுக்கு பாட்டுக்கு உட்காந்துட்டு, டே மச்சான் சீக்கிரமா வாடா, நேற்று நீ ஜாஸ்தியாக குடிச்சிட்ட போல, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, வா வந்து கோச் கிட்ட மன்னிப்பு கேளுவா, ரொனால்டோ கிட்ட போலாவா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரா நீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டே நைட்டு சரக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் இப்படிலாம் பண்ணாதுன்னு இருக்க. ஹீரோ நிறுத்துங்கடா முதல்ல, நான் ஏன்டா எவன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் கொஞ்சம் கூட ஹீரோவை மனுஷனா கூட மதிக்கல. டே எனக்கு தெரியும்டா வாடா, ஒரு பிரச்சனை இல்லடான்ட்டு அவனுக்கு ஹீரோவை அள்ளி போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளை மீட் பண்ணுறதுக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு. பார்க்கவே வயசானவர் மாதிரி இருக்காங்க. என்ன பல நாள் கழிச்சு வந்திருப்பீங்க போலன்னு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான கேக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வயசுலையும் ரொம்ப நாள் வாழணும்ட்டு ஆசை போல, என்ன பார்க்கறக்கு இப்படி தேடியெல்லாம் வந்திருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரியே கிளைண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ தான் என்னோட உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கானுங்க சில பேர், எப்படியே உயிர் அவனுக்கு நினைச்சாலே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேஸை பற்றி புலம்பிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் கூட இருக்காங்களா என்ன அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்க. சரி நீங்கள் வந்ததுக்கான மேட்ரு சொல்லுங்கள், உங்களுக்கு ஆயுசு அதிகமாக வேணும் அவ்வளோதானே, அதை நான் வேணா பண்ணி கொடுக்குறேன்ட்டு இருக்க. இல்லை நான் அதுக்காக வரல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்காங்க. ஹீரோயின் என்ன மேட்ரு அப்படின்ட்டு அவள் ஷாக்கில் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பொதுச்சிலிருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. டே யாரா நீங்கள் எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்ட்டு இருக்காங்க. நீ நிஜமாலுமே கோச்சை வாட்டர் பாட்டில் எல்லாம் அடிச்சிருக்க கூடாதுடா, நீ பண்ணது ரொம்ப டூ மச், என்னதான் இருந்தாலும் நீ ஏன் குவிட் பண்ண
பண்ணுற ஃபுட்பாலை கொஞ்சம் கண்டினியூ பண்ணல அப்படின்ட்டு எல்லாரும் சுற்றி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோச்சில் நீ பார்க்க முடியுமா, அவர் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணாரு, ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் அவர் அடிச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு நானா கோச்சா, நான் எப்படா அடிச்சேங்கிற மாதிரி இருக்கு. டே இவன் முழுசாவே பைத்தியமாயிட்டான் போலடான்ட்டு எல்லாம் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. டே நான் என்ன நேஷனல் டீம்லையாடா இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போதான் அவருக்கு புரியுது இவர் இன்னும் பெரிய டீமுக்கெல்லாம் போல நேஷனலில் லோல் லெவலுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. அந்த கோச் கிட்ட சாரி கேட்டால் தான் அடுத்து இருக்கிற ஏதோ 4 மேட்ச் விளையாட முடியும்னு இருக்க. ஹீரோக்கு ஷாக்கு. டே நான்லாம் எவ்வளோ பெரிய பிளேயர், என்ன ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. மச்சான் இவனுக்கு இன்னும் அடிச்ச போது தெரியல போலடான்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டே என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமாடான்னு கத்திக்கிட்டு இருக்க. டேய் ஆமாடா நீ பெரிய பிளேயர் தான்டா, கம்முடுவாடான்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கா. அப்படி என்ன மேட்ரு அப்படின்னா இவ ஒரு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆயுதமாட்ட வச்சிருப்பா போல. தோ இங்கே இருக்குமே ஒரு கத்தி, அந்த கத்தியை காணும். அடிக்கடி நீங்கள் தானே வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க, அதுதான் காணாமல் போயிடுச்சு. அதனால தான் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கலான்னு வந்துட்டுருக்க. உங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்களா யாராச்சும்? எனக்குன்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரே ஒரு அக்கா. ஆனால் அவங்க என் கூட பிறக்கலனாலும் அவங்களும் நானும் அப்படி தான் இருந்தோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த அக்காவும் இவளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அது வேற யாருமே இல்லை, அந்த கல்யாணம் ஆயிருப்பாங்களே புது பொண்ணு அவங்க தான். எங்கள் அக்கா எப்போவுமே நல்லா வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அக்கா தான் பார்த்தீங்கன்னா மனுஷியாக மாறணும்னு சொல்லிட்டு அந்த 9-tailed fox சத்தி இழந்திருப்பாங்களே. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாரோ என்னன்னு தெரியல. ஊரில் இருக்க எல்லாருமே அவங்க அக்காவோட ஃபேமிலியை தான் டார்கெட் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டு வேலைக்காரியை கூட கொண்டிருப்பாங்க. அவங்க அக்காவையும் கொல்லலான்ட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் தான் அவள் பவரை யூஸ் பண்ணி எப்படியும் அன்னைக்கு அவங்க அக்காவை காப்பாற்றி விட்டுருவா. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க அக்காவுக்கு ஊருக்குள்ளே ஒன்றுமே இல்லைல்ல, அதனால வறுமையின் உச்சத்தில் வாழ்ந்துட்டு இருப்பா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடைக்கு போய் கத்தியை செய்ய சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட குரு வந்திருப்பாரு. நீங்கள் உள்ளே போகக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நான் உதவி கேட்கும்போது நீங்கள் என்ன இருந்தீங்க, இப்போ மட்டும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் குரு பார்த்தீங்கன்னா நீ என்னதான் இருந்தாலும் உங்கள் அக்காவுக்கு ஒரு சடங்கு செஞ்சு அவளை மறுபடியும் 9-tailed fox கொண்டு வரலான்னு பார்க்காத, இது உங்கள் அக்காவா விருப்பப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்க. அவள் ஒரு மனுஷியாக மாறினாங்கிறதுக்காக அவள் இவ்வளோ நாள் பண்ண புண்ணியெல்லாம் இல்லைன்ட்டு ஆயிடுமா? அவள் எவ்வளோ டைம் ஃபாக்ஸாக ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு இருக்காங்க. அவளோட விதியை மாற்ற ட்ரை பண்ணாது, அது அவளோட வாழ்க்கைன்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் எங்கள் அக்காவை மனுஷியாக இருந்து மறுபடியும் நான் ஃபால்ஸாக மாற்றி காட்டுவேன், நான் சடங்கு பண்ணி அவன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பலில் இருக்க. அந்த பொண்ணு வறுமையில் தான் வாடிக்கிட்டு இருக்கா பாவம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவள் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்க. அவள் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ற மாதிரி இருக்கு. இவளும் போய் பார்க்குறா. போனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்தியை கொடுக்குறா. இந்தா எப்போவுமே நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை கத்தியால் குத்துனா நம்மளுக்கு மறுபடியும் 9-tailed fox சத்தி வந்துடும்ல, அதே மாதிரியே நீயே மாறிக்கோ, உனக்கு நான் மறுபடியும் அந்த வாய்ப்பு கொடுக்குறேன், நீ மாறிடுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீ அதை மட்டும் நிறைவேற்றியா, தயவு செஞ்சு நிறைவேற்றணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் கேளு அப்படின்ட்டாரா. எக்காரணத்து கொண்டோ இனிமேல் என் மூஞ்சிலே முழிச்சிடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வரவே கூடாதுன்ட்டு சத்தியம் வாங்கியிருப்பா. ஹீரோயினுக்கு சரியான ஷாக்காக இருக்கும், என்னடா இவ இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினும் போய் மீட் பண்ணியிருக்க மாட்டான். தோ அந்த மாதிரி தான், ஆனால் அந்த கத்தினால எனக்கு சாவும் இருக்குது, அதையும் நான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த கத்தியில் எவ்வளோ டேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்க. அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோவை தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களே, வாடா ரொனால்டோ கிட்ட மன்னிப்பு இல்லடான்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா தலை விட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் உள்ளே போய் பார்த்தா அது அவரோட கூட படித்த ஃப்ரெண்டு போல. டே மச்சான் நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படிடா இருக்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கூலாக பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த பொடியனுங்க இங்கே வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு இருக்க. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதான்ட்டு கோச்சு வேற. ஆமாடா எவனோ ஒருத்தர் ரொனால்டாவாமா, அவன் கிட்ட நான் சாரி கேட்கணும்னு இருக்கான்ட்டு இருக்க. டே நீ கேட்க வேண்டிய சாரியை என்கிட்ட தாண்டா அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை நான் என்னடா பண்ணேன், எனக்கிட்டல எனக்கு சாரி. சரி இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கனே, ஒரு டீ காஃபியெல்லாம் கொடுக்குற பழக்கம் இல்லையா என்ன, இப்படியா கெஸ்ட் எல்லாம் ட்ரீட் பண்ணுவேன் இருக்க. அவனுக்கு உனக்கு டீ ஒரு கேடாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன திமுறை, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதான்ட்டு கேட்டுட்டு இருக்க. இப்போ என்னடா பிரச்சனை, நீயும் அந்த பசங்க மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன்டா எல்லாம் பைத்தியமா சுத்துறீங்கன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவத்தில் கத்திட்டு இருக்க. கோச்சு இண்டா உன்னை போனா போது 4th டிவிஷனில் விளையாடுன்னு சொல்லலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை பேனே பண்ண போறேன்டா பாரு, நீ 2nd டிவிஷன் கூட ஆட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு சரியான காண்டு. டேய் நான் சரியான பிளேயரா, என்ன போய் 4th டிவிஷன் சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு தேவையே இல்லடான்ட்டு அவன் கத்த. உன்னை பேன் பண்ண போறடான்னு கோச்சு கத்த. அப்படியா சரி பண்ணு, உன்னால என்னென்ன கேம்ல பேன் பண்ண முடியுதோ பண்ணிக்கோடா, எனக்கு என்ன கவலைன்னு நினைச்சியா, அதெல்லாம் உனக்கு இன்னுமே நான் பண்ண மாட்டேன், பண்றது பண்ணிக்கொண்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போக கோச்சே பைத்தியக்காரனா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் ஹீரோவோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுச்சு, ஹீரோயினோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுச்சு, அந்த புது கேரக்டர் யாரு, அவங்க வந்து என்னென்னலாம் பண்ண போறாங்களோ அப்படின்ட்டு சீரியஸாக சஸ்பென்ஸாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு ட்ராமா, சூப்பரான மொழி ட்ராமா காலையில் உங்களுக்கு 11 மணிக்கு வந்துடும். அதை பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.